இங்கே இந்த பொண்ணு காலையிலே வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு குழந்தையும் கிளப்பி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கா. டிவியில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி போட்டுட்டு இருக்காங்க. தன்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து அது படிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் பக்கத்து வீட்டு ஆண்டி கதவை தட்டி ஊர் பொருளையே பேசுகிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆகி நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜா, வேறு கேஸ்ட்லேருந்து அந்த பொண்ணு படிப்பு இருக்குன்ற திமிரில் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கா. அவங்க வீட்டில் சம பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரிலாம் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, வீட்லேயே வேலை செய்யாமல் இருக்க பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் வெளியே போகும்போது தெரிஞ்ச ஆண்டி ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே கேட்டு எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, உங்கள் ஆஃபீஸில் எதுவும் ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கள், நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன்னு. நீ அனுப்புமா, நான் பார்க்குறேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. நைட்டோ புருஷன்கிட்ட இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், அந்த ஆண்டி கிட்ட ரெஸ்யூம் அனுப்ப போகிறேன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம், உனக்கு தான் இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீ வீட்டிலே இருன்னும் போது, இல்லை எனக்கு இப்போ என் படிப்பெல்லாம் வீணாக போயிருமோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை நீ வந்து 2வது குழந்தை பெற்றுக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் போது, ஆல்ரெடி நமக்கு தான் குழந்தை இருக்கேன்னு இந்த பொண்ணு சொன்னால், அது பெண் குழந்தை, ஆண் குழந்தை எனக்கு வேணும், நீ வேலைக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அப்பா அடுத்த நாள் கால் பண்ணி சொல்கிறாரு, மாப்பிள்ளை கிட்ட இந்த வேலைக்கு போகிறேன்னு சொன்னியாமே, அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, உன்னை பணக்கார வீட்டில் தானே கட்டி கொடுத்துருக்கோம், அங்கே இருக்கிற காசே உனக்கு போதும், வேலைக்கு போகணுன்னு ஆசைலாம் படாத, நீ வந்து உன்னை துரத்தி விட்டாங்கன்னா நான் வீட்டில் வச்சு சோறுலாம் போட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கத்து வீட்டு மறுபடியும் புரளி பேச வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த புதுசாக கல்யாணம் அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, வீட்டில் கொடுத்த ப்ரெஷர்னால தான், வேறு கேஸ்ட்ன்றதுனால அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, இந்த மாதிரி வீட்டுக்கு சொல்கிறதுல நம்ம கேட்கலாம், நம்மளுக்கும் இப்படி தான் ஆகும் போலன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன், எங்கள் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்னு ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறேன், இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு வேலைக்கு போக போகிறேன்னு சொல்கிறாப்பான்னு சொன்னால், இந்த டாபிக் எடுத்துகிட்டு என்கிட்ட வராதுன்னு சொன்னல, நம்ம வீட்டு பொம்பளைங்களாம் வேலைக்கு போனதா சரித்திரமே இல்லை, இதுக்கு தான் படிக்கிற பொண்ணுங்களாம் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது, நீ தான் வீட்டில் முடிவு எடுக்கணும், நான் எப்படி உங்கள் அம்மாவை அடக்கி வச்சிருக்கேன், அந்த மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, உங்கள் அப்பா என்ன இப்படி பேசுகிறாரு, யார் தடுத்தாலும் நான் வேலைக்கு தான் போக போகிறேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வந்து வேலைக்கு போய் நிறையா சம்பாரிச்சிட்டேன்னா, என்னோட அதிகமாக சம்பாரிச்சிட்டேன்னு உனக்கு திமிரிடும், நீ என்னை மதிக்கவே மாட்டேன், அதனால் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு சொல்கிறா, நீ எனக்கு புருஷனே கிடையாதுன்னு அடிக்க கை வாங்கிடுறான். அப்போ காலிங் பெல் அடிக்குது, என்னன்னு போய் பார்த்தா அந்த ஆண்டி வந்து ரெஸ்யூம் இன்னும் அனுப்பலையான்னு கேட்குறாங்க. அவன் ரெஸ்யூம் அனுப்ப மாட்டா, வேலைக்கும் போக மாட்டா, வீட்டில் தான் கிடப்பான்னு சொல்லி கதவை சாத்திடுறான்.